11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அண்மை செய்தி, தலைநகர் டெல்லியில் 5 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டெல்லி காவல்துறையினர் 5 தீவிரவாதிகளை கைது செய்திருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த 5 தீவிரவாதிகள் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த 5 தீவிரவாதிகளின் குற்றப்பின்னணி என்ன? எதற்காக தற்போது இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள்? காவல்துறை என்ன விலக்கு அறிக்கை இந்த கைது தொடர்பாக வழங்கியிருக்கிறது? பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த 5 தீவிரவாதிகளை டெல்லி காவல்துறை கைது செய்திருக்கிறது. டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு கடந்த 2 நாட்களாக மேற்கொண்டு வந்த அந்த நடவடிக்கையில் தான் இந்த கைது நடத்தப்பட்டுள்ளது. நேற்று கூட ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஒரு தீவிரவாதி டேனிஷ் என்பவர் கைது செய்யப்பட்டதாக நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இது கூட அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அந்த நபரும் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை, டெல்லி காவல்துறை, சிறப்பு காவல்துறை மேற்கொண்ட இந்த நடவடிக்கையில் பல்வேறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். நேற்றைய தினம் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தான் 5 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 2 பேர் டெல்லியை சார்ந்தவர்கள், மற்ற 3 பேர் மற்ற மாநிலங்களை சார்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவர்களிடமிருந்து ஐஇடி வெடிகுண்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் சில பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இவர்கள் தொடர் சீரியல் பாம் பிளாஸ்ட் நடத்த சதித்திட்டம் தீட்டியதாக காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செப்டம்பர் 11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.